பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். என்னது இது? ஏய், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. சை, ஒரு ஊசி ஒழுங்கா துப்பு இருக்கா பாரு உனக்கு. டேய் சுந்தரம், டேய் கூப்பிட்டா வரானா பாரு. சை, அது சரி, நாய் நாயோட சேர்ந்தா எப்படி வரும்? கோழி இங்க வா. காது காட்டு. காது ஃபுல்லா ஒரே அழுக்கு. ஏய் அமைதியா இருக்க மாட்டா? ஷோ அமைதியா இரு சொல்றல. சொல்லிட்டே இருக்க. கோழி நீயா என்ன ஷூன்னு சொல்ற? என்ன இந்த நாய் கடிக்குங்களா? இதை கேட்கதான் அங்க இருந்து வந்தியா? தங்கக்கிளி வீடு இதுதானே? தங்கக்கிளியா? தங்கக்கிளி எங்க அம்மா தான். ஆமா சரியா தான் வந்துக்கிறேன். கதவு திறந்தா உள்ள வந்துருவேன். வாங்க இதை திறக்கிறேன். நாய் கடிக்குங்களா? கடிக்காது, ஆனா இவன் கடிப்பான். ஐயோ, சும்மா சொன்னாங்க, பயப்படாதீங்க. இவன் எலும்பு போட்டா கூட கடிக்க மாட்டான். அப்புறம் ஏங்க இந்த போர்டு? அதுவா, கண்ட நாய்ங்களா உள்ள வந்துட்டு இருக்கா, அதுக்குதான் இந்த போர்டு. நீங்க உள்ள போங்க. உள்ள வாங்க. போங்க போங்க போங்க. உள்ள வாங்க, பயப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஏதோ ஒரு நாய் வந்திருக்கு பாரு. ஏதோ ஒரு ஆள் வந்திருக்காருப்பா. மாட்டிக்கிட்டே. செஞ்சிட்டோம்ல. வணக்கம் கோவிந்த் சார். தங்கக்கிளி சிஸ்டர் என்கிட்ட ஒரு நல்ல வேலையை கொடுத்து செய்ய சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அடடா, அவ பையனோட மார்க்கெட் போயிருக்காளே, இப்ப வர நேரம் தான். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் தங்கக்கிளிய ஷோபி கல்யாணத்துல பார்த்தேன். அப்ப ஒரு பொண்ணை பார்க்க சொன்னாங்க. ஏன் பொண்டாட்டி தங்கக்கிளி ஏன் உங்ககிட்ட பொண்ணு கேட்கணும்? பின்ன ஷோபி கல்யாணம் நடந்ததுக்கு நான் தானே காரணம். ஓ, புரோக்கரா நீரு? ஆஹா, புரோக்கரா? சாதாரண புரோக்கர் இல்ல சாரே, எம்எம் புரோக்கர், மேரேஜ் மேட்சிங் புரோக்கர். வரதட்சணை கொடுக்கறது கொடுக்காது, வாங்கறது வாங்காதது, ஆடுறது ஓடுறது, பெரியவங்களை மதிக்கிறது மதிக்காம இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அமைதிக்கு மேல பேசுறது, சண்டை போடுறது, சண்டையானா தூங்குறது. இப்படி மொத்தத்துல எல்லா மாமியாரங்களும் பிடிச்சதா என்கிட்ட டிசைனா இருக்குது சாரே. இது சார், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி, டீ. பூஸ்டா? ஐயோ, ஆடி போலி நன்னாயிட்டு. இப்ப கல்யாணம்? இவனுக்கு தான் வேலையே இல்லையே. அட என்னங்க சாரே, இந்த காலத்து பசங்க யாருங்க வேலைக்கு போறாங்க? பொண்ணுங்க தாங்க வேலைக்கு போகுதுங்க. குடும்ப பொண்ணு கிடைக்கிறத விட குடும்ப பையனுக்கு தாங்க இப்ப டிமாண்ட் ஜாஸ்தி. அதுவும் கரெக்ட் தான். போட்டோ பாருங்க. பார்த்தேன், ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்க. வயசான ஆள் மாதிரி இருக்கா? கொஞ்சம் அழகா. அது ஏன் ஒய்ஃப் தான். எங்க குடுக்கற பால சொல்றது இல்லையாங்க? 2 போட்டோ தள்ளி பாருங்க சார். நல்லா மூக்கு முடியுமா என் குழந்தையா மாதிரியா இருக்கா. குழந்தையாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எது கேட்டீங்க? குழந்தையாவுக்கும் வரன் பார்த்துக்கலாம் இல்லையா? அதுதானே என் வேலையே. வேலை. அருமையான பொண்ணு, வள்ளிய குடும்பம். பொண்ணு எனக்கு பிடிச்ச என்னையா பண்ண போறோம்? இவனுக்கு தான் பிடிக்கணும். இவனா பையன்? ஏன் எனக்கு என்ன? உனக்கு என்ன? ராஜா மாதிரி இருக்கியப்பா. போட்டோ காட்டுங்க.
இரு உனக்கு இப்ப கல்யாணம் ஓகே தானே? ஆ, இப்பெல்லாம் எதுக்குப்பா எனக்கு கல்யாணம்? ஐயோ அப்போ வேணாம். ரைட்டு விடு. சும்மாதான்ப்பா சொன்னேன். பாக்குறேன்ப்பா. சரி. குழந்தை சின்ன பையன் இன்னும் வெக்கத்தோட தான் இருக்கால. வயசு பையன் தானே, அப்படிதான் இருப்பான். பொண்ணு நல்லா பாடுற. அப்புறம் பொண்ணு பேர் என்ன? சுந்தரி. சுந்தரியா? சுந்தரி. லூசு பையன். பையன் பேரு சுந்தரம். சுந்தரி சுந்தரம். சுந்தரி சுந்தரம். நான் நாய்ட்டு பொருத்தம். ஆடே நீ பார்த்தது போதும் குடு. அடடே கைலாஷ் அண்ணன், வாங்க, வாங்க வாங்க, வாங்க. வாங்க, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி சின்ன பையன் கிட்ட பேசிட்டே வந்தேன். சரி, காஃபி ஏதாவது குடுத்தீங்களா இல்லையா? எனர்ஜி பூஸ்டே குடிச்சிட்டேன். அப்படியா? போட்டோ காமிச்சிங்களா? போட்டோவா? ஆ, மாப்பிள்ளைக்கு பொண்ணையே பிடிச்சிருச்சு. லக்கி மாப்பிளையா? மாப்பிள்ளை யாரு? இவர் தானே? அட புரோக்கரே, மாப்பிள்ளை பெரிய பையன் இல்ல, சின்ன பையன். நீ ஏந்திரா, நீ உட்கார் செல்லும். ஏனுங்கண்ணா கொஞ்சம் எந்திரிங்க. ஆண்டி தங்கக்கிளி என்னது இது? பெரியவர் இருக்கிறப்ப சின்ன பையனுக்கு கல்யாணங்கிற எந்த வீட்டுல தனியா நடக்கும்? ஐயோ இருங்க, எந்த வீட்டுல இப்படி தண்டமா உட்கார்ந்து பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு கொடுக்கல. சரியா சொன்னீங்க தங்கக்கிளி. இப்பெல்லாம் வேலை பார்க்காத மாப்பிள்ளைய விட வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு தான் டிமாண்ட் அதிகம். ஏங்க, பொண்ணுக்கு 200 பவுன் போடுறாங்க. மாமனார் உங்களுக்கு ஹூண்டாய் காரே வாங்கி தராங்க. ஹூண்டாய் காரா? டிரைவரு? டிரைவரோட தாங்க தராங்க. மாமியார் எனக்கு ஐபோனும் ஃப்ரீ வைஃபையோட 5G அன்லிமிட்டெட் பிளானோட தராங்க. அட இந்த சோஃபா செட்ல குடுக்குற சொல்லியிருந்தா அதெல்லாம் வேணாம் சொல்லிடுறேன். வீட்டுல அது நிறைய இருக்கு. சொல்லு. நீங்க இந்த சோஃபாவே கட்டி அழுவுங்க. தங்கக்கிளி சொல்லுங்க கைலாஷ். இதுல இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வராது இல்லையா? இவர் தானே மாப்பிள்ளை. ஏன் இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சோம்? உங்களுக்கு என்ன, சும்மா கருப்பு கரும்பு மாதிரில இருக்கீங்க. கடிச்சே தின்றலாம் போல இருக்குது. வெக்கத்தை பாரு. கல்யாண கலை உங்களுக்கு தான். ஐயோ இவன் வேற முறைக்கிறானே. அம்மா பொண்ணை காட்டுங்க. அவர் ரசிக்க வேணாமா? இந்த பொண்ணா? பாருங்க பாருங்க. பாக்குறேன். வாடி எனக்கு. ஆமா, பொண்ணு பேரு சுந்தரி. பையன் பேரு ஸ்வீட். ஸ்வீட்டு. சுந்தரி ஸ்வீட்டு. ஸ்வீட்டு சுந்தரி. எண்டே வள்ளிய பொருத்தம். உன்னால நாய் விட்டு கடி கொட்டிருக்கணும். அப்பா, அப்படி என்னப்பா பாவம் பண்ண உனக்கு? வேலை இருந்தா தான் கல்யாணம் பண்ணி தருவீங்களா? உனக்கே தெரியும்ல எத்தனை கம்பெனிக்கு வேலை தேடி அலைஞ்ச. நீ மட்டும் அம்மாவோட சம்பளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கல. இரு பண்ற தப்புல நீ பண்ணிட்டு ஏன் மேல பழி போறியா? சின்ன வயசுல இருந்து எத்தனை ஸ்கூல் மாத்திருப்பேன். ஆனால் 2 வாட்டி 12th ஃபெயில். சரி, காலேஜ்ல போய் ஒழுங்கா படிச்சியா? அதுல அரியரை கிளியர் பண்றேன், என் பேங்க் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டேன். நீ மட்டும் தம்பிமா ஒழுங்கா உட்காந்து படிச்சிருந்தா நீங்க அவங்க காசு உட்காந்து துண்ணுட்டு இருப்பியா? சொல்றா. இல்ல நேரு இதை எடுத்துட்டு போ. இதான் இதே ஒழுங்கா எடுத்துட்டு போ. சரிப்பா. போ போ போ. என்ன வாழ்க்கை, தண்ணியை கூட நிம்மதியாக குடிக்க முடியல. ஏய் பட்டு காதை கடிக்காதடி.
உனக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமா ரெண்டுமே வேணுமா? சரி ஃபன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம். அவன் கிடக்குறான். கூசுதரி. ஏய் என் அண்ணன் ஒன்று பார்க்குறானா? அவன் கிடக்குற முட்டா பையன். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோவா போகலாம். சரியா? இதுக்கு மேலே இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. அவன் சரியான டாக்ஸிக் பப்பு. அவன் நாயோடு சேர்ந்து அனுப்பிச்சி விட்றான். என் சுந்தரி குட்டி. அழுகுறியா கோழி? உன்னை விட்டு போறேன்னு அழாத. உன்னையும் என் கூட கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா உனக்கு பிஸ்கட் வாங்கி போறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. நீயாச்சும் இந்த வீட்டுல ஏதாவது வேலை பார். இல்லைன்னு வச்சுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. வரேன். பாய். ஐயோ 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 சுந்தரம், என்ன வேலைடா பார்த்த? அப்பா விட்டு போறதுக்கு எப்பதான் மனசு வந்துச்சு? பாரு உன் புள்ள என்ன வேலை பார்த்துருக்கானு. சுந்தரா டேய், ஹலோ ஹலோடா அண்ணா, நான் சுந்தரத்தோட தம்பி பேசுறேண்ணா. நான் தான் ஸ்வீட்டு. ஆனால் நைட்டு அண்ணா அவங்க வீட்டுக்கு வந்தாராண்ணா. அப்பா தயவு செஞ்சு தொண அழுந்துக்கிட்டே இருக்காதப்பா. ஆனால் உங்களே இல்லை, இங்கே எங்கள் அண்ணன் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? வரலையா? அப்பா அண்ணா எங்கேயோ காணா போயிட்டாப்பா. கத்தாதீங்கம்மா, அவன் திமிரு பிடிச்சவன். அவன் அப்படிதான் பண்ணுவான். என்ன அவன் வெளியே போனது காரணமே நீயும் உங்க ஆத்தாலும் தான்டா. நீங்க தான்டா. பாரு அவன் என்ன எழுதிருக்கான்னு பாரு. அவன் எந்த அளவுக்கு வந்து இப்படி எழுதிருப்பான் பாரு. அன்புள்ள அப்பா, அன்புள்ள அம்மா, நான் வெளியே போயிட்டு நீ வரவே மாட்டேன்னு போட்டிருக்காண்டி. எந்த அளவுக்கு வந்திருப்பேன் புள்ள. படி படி படி, என்ன இருக்கான் படி படி படி. நேர்மையுள்ள பாசமுள்ள என் அப்பா, உங்களிடம் பணம் இல்லாத காரணம் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளைங்க வழி தெரிஞ்சிருக்கடி. படி, அடுத்தலையும் படி படி படி. ஆதலால் அம்மாவிடம் இருக்கும் 50 சவரனை எடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படிக்கு உங்கள் பாசமுள்ள நேர்மையுள்ள படிக்காத மெதை சுந்தரம். வச்சான் பாத்தீங்களா? சுந்தரம் 50ஓட போன என்ன? அதான் சுந்தரி யாரோட வரல, சமாளிச்சுக்கோ. என்னடா சுந்தரம் வந்துட்டியா? பாத்து 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 அது வேணுமா? பாத்து பையன் இருந்து பையன் வாங்க. பாத்துப்பா, நீ பாத்து வாப்பா, நீ பாத்து வா. பாத்து பாத்து மெல்லமோகர். ஓ சுத்தி அடி வாங்கிருக்கானே, எங்க போய் வாங்கினான்னு தெரியல. ஏய் சுந்தரா, எங்கடா போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்துக்கிற? ஏங்க நகையெல்லாம் பத்திரமா அப்படியே இருக்குங்க. நீ தாயா இல்ல பேயா? என்ன பக்கத்து விட்டு நகை பார்த்துட்டு இருக்க? பா, இது தேவையா உனக்கு? தேவையில்லதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு இது மட்டும் தானே வாய்ச்சது. சரி 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 சரி, உனக்கு எப்பறம் ஆச்சு இதெல்லாம்? அப்புறம் சொல்றேன்ப்பா. யார் இது? போஸ்டா இருக்க, நான் போயிட்டு வரேன். நேத்து நைட் என்ன நடந்தது தெரியுமா? என்ன பண்ண? அது ரொம்ப முக்கியம் உனக்கு. இப்போ உசுரோட இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படு. பாருப்பா இது. டென்ஷன் இழுத்து போதுப்பா. படுப்பா படுப்பா. பா என்னப்பா? சுந்தரத்துக்கு போஸ்ட் வந்திருக்குப்பா. அடுத்த அரியருக்கு எது எக்ஸாம் சொல்லி வந்திருக்கா? அரியர்லாம் இல்லப்பா, பின்ன வேலைக்கான கொரியர். வேலைக்கு கொரியரா? மந்த்லி சாலரிஸ் 1,20,000 ரூபாவா? உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா. மாசம் 1,20,000 ரூபாவா? 1,20,000? ஏங்க செல்லம், காலத்துக்கு சொன்னல சாதிச்சுட்டாடி. ஏங்க மாசம் 1 லட்சமாங்க? அப்ப மாசத்துக்கு 1 லட்சம்னா 4 மாசத்துக்கு 4 லட்சம். அப்ப புதுசா காரே வாங்கிடலாங்க. அத விடு, சுந்தரத்துக்கு தான் சுந்தரி. ஆமா.
தகப்பா டேய் நீ கம்னரா சின்ன பையன் அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என்னடா அவசரம் நீ போ போயிட்டு அண்ணன் ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படியே ஃபேனை போட்டு போ ஆப்பிள் ஜூஸ் சொல்லுப்பா. அப்பா அப்படியே ஆப்பிள், மத்தியானத்துக்கு கேட்டல, மட்டன் ஆப்பிள். பிரியாணி வாங்கிட்டு வந்து ஏமா கோச்சுக்காத கண்ணே அண்ணன் தானே அண்ணன் கேட்டுட்டு இங்க நின்னுட்டு இருக்க கிளம்புடா ஏய் போடா போடா டென்ஷன் படுத்துறான்ப்பா. நீ டென்ஷன் ஆகாத சார் நீ கூலா டேய் போடா ஓ புள்ளைக்கு கேக்குது கேக்குடா என் பிறந்தாய் ஸ்வீட்டு என் பிறந்தாய் ஏய் ட்ரீம் காஸ்டியூமா? இது வேணா உனக்கு ட்ரீமா இருக்கலாம், ஆனா எனக்கு ரியல். நீ என்ன பண்ற, அந்த ஜாஸ்மினி ரோஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி, அதாவது ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு விட்டுரு. நான் போய் உங்க அண்ணி சுந்தரியை கூட்டிட்டு வரேன். யாரு? உங்க அண்ணி சுந்தரி அண்ணா. இந்த சூ ஈ இதெல்லாம் வேணாம் ஸ்வீட்டு, மூடிட்டு போட்டு விடு. நான் போய் கூட்டு வரேன். சரிங்க. சுந்தரி சுந்தரி ஆமா சுந்தரி நாசமா போ அழிஞ்சு போ குழந்தை பாக்கியமே உனக்கு இருக்கக்கூடாதா? தெலுங்கு படம் ஜண்டா வரண்டா.